அதனால நான் ஏற்கனவே எங்க பொதுக்குழுவில் என்ன பேசணும்னோ அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்க நிர்வாகிகள்ட்ட பேசுனதுதான் என்னுடைய கருத்து. அதை தான் திரும்பவும் சொல்றேன். அம்மாவின் ஆட்சி அமைத்து ஆட்சியில் வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். அதேபோல நகர் பேருந்துகள் ஆண்களுக்கு இலவச பயணம். சரி வீடு கட்டி தரப்படும். சரி சரி காலை அடக்குனா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்கன்னு சரி சரி அதுக்கு என்னட்டு என்ன கேக்குறீங்க? அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும். அது மக்களுக்கான கோரிக்கை தானே. தனிப்பட்ட எனக்கு நான் ஒன்னும் அலங்காநல்லூர் போய் காலை அடக்க போறது இல்ல. என்ன நாங்க அந்த 2000 ரூபாய் பெற தகுதியில இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல. அதனால அந்த வாக்குறுதிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சியின் தலைவர் கொடுத்திருக்காரு. அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சொல்லணும். சார், அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம்னு சொல்லியிருந்தீங்க. அதே கொள்கை தானா? அதே நிலைப்பாடு தானா? ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள். அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே வர்ற மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டிடிவி தினகரன் உறுதியாக தயாராக இருக்கிறேன். ஒருவர் ஆர்வத்தில் பேனர்ல வச்சிருக்கிறத வச்சுட்டுலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்ல முடியும். அது வந்து கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும். அவர் வினோஜ் பி செல்வம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர். நாங்க இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜக பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள். அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எனக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு. நானும் நேற்று தான் பார்த்தேன். உங்க தொலைக்காட்சியில வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கப்பதான் தகவலையும் பார்த்தேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்றது, அதுக்கெல்லாம் பதில் எதிர்பார்க்காதீங்க. அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் பொதுக்குழுவில் பேசுவதுதான் எங்க நிலைப்பாடு. அதுபோல நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பதுதான் முறையாக இருக்கும். அவர்கள் அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நினைக்கிறேன்.